ஹலோ கைஸ், வெல்கம் டு சித்து விலாக்ஸ். அண்ட் இப்போ நம்ம வந்து சோத்துப்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் பெரிய குளத்துல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து அப்படியே இந்த ரோட காட்டிடு, அப்படியே இதை காட்டு. இந்த ரோடு வந்து அப்படியே கைலாசநாதர் கோயிலுக்கு போற ரோட்டு, கைலாசப்பட்டி கனெக்ட் ஆயிரும். அதான் சினாரிஸ்லாம் சூப்பரா இருக்கும். ஃபுல்லா மாந்தோப்பு, அந்த ரோடு செம வைபா இருக்கும் போறதுக்கு. ஃபுல்லா அந்த ரோட்ல நம்ம டிராவல் பண்ணது இல்ல, பட் இது வந்து கைலாசப்பட்டி போற ரோடு. போயிருக்கேன். பெரியகுளம் ரோடு, இது வந்து சோத்துப்பாறை போற ரோடு. தண்ணி வரேன் போயிட்டு இருக்கு. தண்ணி இருக்கு காட்டு பக்கத்துல. தண்ணி எனக்கு தெரிஞ்சு டேம் ஓவர் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம போய் பார்ப்போம், டேமையும் போய் காட்டுறேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு 20 feet ஆழம் இருக்கு உள்ள. விட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு குளித்து போடுறாங்க. சரி, சோத்துப்பாறை போய் கேட்சப் பண்றேன். மேல ஏறிட்டு இருக்கோம் ஹில்ல, ஒரு சின்ன ஹில் மாதிரி. ஸோ மேல போயிட்டு சோத்துப்பாறை டேம் அந்த உள்ள வந்து காட்டுறேன். ஆக்சுவலி ஆள் இல்லைன்னா போகலாம், நம்ம இருந்தாலுங்கன்னா சண்டை போனேன். இந்த வியூ தான் கைஸ், டேமோட சைட் வியூ. கொஞ்சம் மேல ஏறதுக்குள்ள ஒரு இடத்துல உள்ள வந்து தள்ளி இருக்கோம், அங்க இருந்து டேம் வியூ தெரியுது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி மேல ஏறி எப்படி ஒரு வழியா சோத்துப்பாறை டேம் ரீச் ஆயிட்டோம். பாத்தீங்கன்னா வியூ, பின்னாடி வியூ பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இங்கெல்லாம் சீனரிஸ் தான். மோஸ்ட்லி எங்க ஊர்ல நிறைய பேர் காம் மைண்ட் வேணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், கண்டிப்பா இங்கெல்லாம் வருவாங்க. நல்லாவே இருக்கும் இங்க காமா. வியூ எப்படி ப்ரோ பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கா? இந்த சன்ரைஸ் அப்படியே இறங்குதா? ஆமா, இது நம்ம பெரியவளை மட்டும் தனி டைரக்ஷன்ல சுத்தும் ப்ரோ. அப்படியே இறங்க மலையில அப்படியே பேடு மாதிரி, இந்த கட்டு மரம்ல அந்த பேடு கட்டு அப்படியே அந்த மாதிரி அப்படியே இறங்கிட்டே வரும். அந்த இதை பாத்தீங்களா, காடை பாத்தீங்களா? ஆமா, அதுக்குள்ள ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். ஓ, உள்ளெல்லாம் எங்கிட்டுமே நம்மளால போயிட்டா வரவே முடியாது, அப்படி ஒரு இடம் அதெல்லாம். ஓஹோ, இங்கிட்டு ஃபால்ஸ் இருக்குல்ல, இங்கிட்ட ஒரு தண்ணி தான், அதெல்லாம் வளர்ந்து அந்த பக்கம் இந்த சைடு அங்கிட்டு ப்ரோ. ஆனா இது பெரிய குளம் தான். இங்கிட்டு வழி இருக்கு ப்ரோ, இங்கிட்டு ஏறி போனோம்னு வச்சுக்கோங்க, போடியில இறங்கிடலாம். வண்டியில போக முடியாது, நடந்துதான் போகணும். சரியா இருக்கா? பயங்கரமா இருக்கு. ராமர் பாதம் இங்க இருக்கு தெரியுமா? ராமர் பாதமா? கீழே ப்ரோ. ராமர் இப்படி இங்க வந்தாரா? உண்மையிலே ப்ரோ, சிலனுக்கு போனா ஞாபகம் இருக்கா? அப்ப அனுமான் தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி இங்க நடந்து போயிட்டு இருந்தாப்ல. கீழே நம்ம அனுமார் கோயில் ஒண்ணு இருக்கு, அங்கதான் அனுமார் பார்த்து அவரை சோல்டர்ல ஏத்திட்டு அந்த இது அதிட்டு ஏத்தோப்ல அது மாதிரி ஏத்திட்டு இங்க உட்கார வச்சாப்ல. அப்படியே ஏத்திக்கிட்டே அப்படியே சல்லுன்னு போக முடியுமா நம்மளால? முடியும். கீழே போய் காட்டிடுவோமா? அத என்ன சொல்ற? கீழே இப்ப அலௌட் இல்லை, போவோம். அதோட இருந்தா அது வந்து எல்லா டைம்லயும் திறக்க மாட்டாங்க ப்ரோ. பாதம் அப்படியே அதை தொட்டு கும்பிடுவாங்க, பாதத்தை தொட்டு கும்பிடுவாங்க. ஓகே, அலௌட் இருந்தா பாப்போம். ஆக்சுவலி இதுதான் நம்ம இங்க வெளியே இருந்து பாக்குறது வியூ. சொல்லு, சோத்துப்பாறை தெரியுமா? சோத்துப்பாறை பேர் இருந்துச்சு தெரியாது. அந்த பாறையெல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிடறது சுத்தமா இருக்கும். ஆனா சத்தியமாயா இந்த பாறையா இந்த தண்ணி இருக்கு பாரு, அவ்வளவு பியூரிட்டி ப்ரோ. அப்படியா? இல்ல, காலை வச்சு பாரு எப்படி இருக்கு. பாறையெல்லாம் சுத்தமா இருக்கா? தண்ணி வர பாருன்னா சுத்தமா தான் இல்லைங்க. ஆரம்ப காலத்துல அந்த பாறையெல்லாம் போக்கஸ் கொண்டு வந்தாலும் அந்த பாறையா சுத்தமா இருக்காதான் ஒரு சொத்து பாறை. அதனாலதான் சோறை போட்டு சாப்பிட வெள்ளம் வந்துருக்கு, அதனால இதாயிடுச்சு. சொல்லு ப்ரோ, சொல்லலாம் இல்ல ப்ரோ, சோழு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த சோத்துப்பாறை டேம் ஓப்பன் காட்டுறாங்களா, அந்த தண்ணி தான் ஆக்சுவலி இங்க போயிட்டு இருக்கு. டேம் ஓப்பன் கீழே மட்டும் ஒரு 2 நாள் திறந்துட்டு இருக்காங்க அங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, சோத்துப்பாறைக்கு மேல நமக்கு கண்ணகி ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து யாரோ விடலாம், அங்க யாரோ தோட்டம் வச்சிருந்தாங்களா, அவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட் தோட்டம் வச்சிருக்கான். அவன் பேர் அப்துல் சபார். அந்த பையன் ஆக்சுவலி ஊர்ல இல்ல, அவன் வந்தாலும் இன்னொரு கண்டிப்பா கண்ணகி விளாக்ல கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். சுபாய்ஸ், நம்ம என்னதான் இப்போ சோத்துப்பாறை விளாக முடிச்சாலுமே சரி, போகிற வழியில் தோப்புகள்லாம் இருந்துச்சு. சரி, நம்ம தோப்போட அழகையும் இந்த பெரியவனத்தோட பியூட்டியும் காமிச்சிடலாம் அப்படின்னு தோப்பில் தான் நம்ம வாய்ஸ் வந்துருக்கோம். ஸோ இந்த தோப்போட இது வந்து கொஞ்சம் இங்கே உட்காந்து நம்ம பேசுவோம். தோப்பில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்காங்க, தோப்பு பேசுவோம். தோப்பை பற்றி என்னடா? இல்லை, நம்ம பெரியவன பியூட்டியே நம்ம தோப்புகள் தானே. தோப்புகளை பற்றி இன்னொன்று என்னன்னா, இங்கே மாந்தோப்பு தான் இதுவே. மைக் நடுவில் வச்சோன்னா எல்லாரும் பேசுறது கேட்கும். இங்க மாந்தோப்பு தான் இதுவே. இன்னொன்னு என்னன்னா, எல்லாத்துலயும் மாந்தோப்பு வந்து மாமரம் வந்து மேல போய் கிளை விரியும். பெரியவளத்துல பாத்தீங்கன்னா கீழே இருந்து எல்லா மரமே நோட் பண்ணி பாரு, கீழே இருந்து கிளைகள்லாம் வந்துருக்கும். ஓ, அப்படி உண்மையில பிரான்சஸ் எல்லாம் பாருங்க ப்ரோ, கீழே இருந்து இதாவது பாருங்க, எல்லா மரமும் எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்க, அப்படிதான் இருக்கும். நான் சிரிக்கிறத பார்த்தா நான் போய் சொல்ற மாதிரி உண்மை அதுதான். உண்மை அதுதான். தேனி ஓடி ஆமா, தேனி போட்டி சுட்டு வட்டாரத்துலயே நீங்க தான் பெரிய ஆளாமே ப்ரோ. அது படத்துல எடுக்கிறப்ப என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் சொன்னதை டைலாக் வச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. என் பேர் அதுல அவன் பேர் என்ன? பாலு. பாலு. என் பேர் என்ன? பாலாஜி. ஷார்ட்டா சுருக்கிதான் நம்ம லிங்குசாமி எழுதிட்டாப்ல. பாலுன்னு போட்டாப்ல.
ஆமா சும்மா தான் சொன்னேன். நானும் சும்மா இருந்தேன் லிங்குசாமிட்ட, அவர் உண்மையை நினைச்சிட்டாப்ல. அப்படியே அடுத்து நம்ம ஊருக்கு அந்த பேரு பெரிய குளம்ன்றது எப்படி வந்துச்சுன்றது அந்த பாண்டை போய் பார்ப்போம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து குழந்தை மாநகரம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ காலம் போக போக வந்து இதாக மாறிடுச்சு. நீ நினைக்கலாம் அங்கிட்டு பார்க்கறத பார்த்தா பொண்ணுன்னு, அழகான கார் போச்சு. நல்ல இனோவா செகண்ட் ஓனரு. பெரிய குளத்துல போய் அந்த குளத்தை காட்டி அங்கே கண்டினியூ பண்ணுவோம். அதனால பெரிய குளம், இதுதான் பெரிய குளம். நாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலி இதுதான் அந்த ஸ்டெப்ஸ் ஏறிப்பாங்க. என்னன்னா பெரிய குளம், அந்த வியூவே தெரியும், சூப்பரா இருக்கும். வந்து பாருங்க, காலி ரொம்ப பெரிய குளம், நீங்க பார்த்தா தெரியும். அது அந்த சைடு வந்து போயிட்டே இருக்கும். இந்த சைடு ஆக்சுவலி எந்த இவ்வளவுதான். பட் பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அந்த தோப்புக்கிட்ட வரைக்கும் போகுது. அது வந்து கைலாசப்பட்டி கைலாச கோயில். ஞாபகம் இருக்கா? நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல சூப்பர் ஒரு பிரிட்ஜ் கீழே வீடியோ எடுக்கிறப்போ போனா இந்த கைலாச கோயில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு அங்கேயே இருந்தா முடியும். டம்முன்ட்டா. So this is the reason to call our town as பெரியகுளம் guys. பெரியகுளம்ன்ற ஏன் பேர் வந்து நான் பார்த்துட்டோமா. ஸோ அடுத்து வந்து தீர்த்தொட்டின்னு ஒரு ஸ்பாட் இருக்கு, அங்கே போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பெரியகுளம் கட்டுறப்பா சொல்லி நல்லா தீர்த்தொட்டி ஒரு ஸ்பாட் போகணும். ஆக்சுவலி இதுதான் தீர்த்தொட்டி வந்து டேரக்டர் பாலா படத்தை நிறைய படத்தை காட்டியிருப்பாரு. அவன் இவன் பிதாமகன்லாம் அந்த தீர்த்தொட்டி வந்திருக்கும். ப்ளஸ் வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் அந்த மாடு கிணத்துல ஒழுகும் பார்த்தீங்களா, வெளியே கிணத்தை காமிச்சிருந்தாமே அந்த உள்ள மாடை தூக்குறது வந்து ஆக்சுவலி இங்கே தான் தீர்த்தொட்டி தான். அண்ட் ரீசெண்டாக கருடர் மூவியில் கூட இந்த ஸ்பாட்டை காட்டியிருப்பாங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். இதுதான் உள்ள இருக்க தண்ணி. ஆக்சுவலி அப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் டைமில் ஊர் நம்ம பசங்களை வந்து குளிப்பாங்க. அப்போ இந்த பாசன தேர்தல் ஏதாவது அப்போ இருக்காது. ஸோ ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். நடுவில் குதிச்சோன்னே இந்த இடத்துல இருந்து இங்கே அப்படியே ஓடி போய் குதிப்பானுங்க. சம்மர் சாட்டில் அடிப்பானுங்க. பார்க்க நல்லா இருக்கும். நமக்கு வந்து பண்ண தெரியாதனாலுமே அவங்க பசங்க பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் வெக்கேஷன் டைமில் செமையாக இருக்கும். இந்த தண்ணியை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. இந்த க்ரீனிஷ் கலரில் அந்த கீழே அந்த பாசெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து அப்படியே ஆக்சுவலாக வந்து நிறைய படம் எடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் பேசி வச்சிருக்கேன். சாரி நான் இப்போ இல்லை பேசி வச்சிருக்கேன். கருடெல்லாம் பின்னாடி கோயில் கூட இருக்கும். கோயில் அது ஆக்சுவலி சம்டைம்ஸ் அந்த கோயிலில் திருவிழா நடத்துவாங்க. அது என்ன கோயில்னு தெரியல. என்ன கோயில் இது? அது முருகன் கோயில். முருகன் கோயிலா சொல்கிறேன் தெரியல. அப்படியே எடுக்கலாம் சொல்லுற மாதிரி காட்டுங்க. ஓகே கைஸ், அவ்வளவுதான் நம்ம vlog முடிச்சுக்கலாம். So explain பெரியகுளம் comes to an end. So until next time and in Periykulam series we'll meet at Kannakare. Thank you. Signing off from Sidhu.